தற்போதைய அண்மை செய்தி. சென்னை வானகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் தொடங்கியது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வானகரத்தில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் தொடங்கியுள்ளது. அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. பொதுக்குழு கூட்டத்தில் 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை மேலம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி மண்டபத்தில் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் இந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய மாநில அரசுகளை எதிர்த்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தற்போது சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் அதிமுகவினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையிலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலும் தொடங்கி இருக்கிறது. இதற்காக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரை அதிமுகவினுடைய பொதுக்குழு ஒவ்வொரு ஆண்டும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். ஆண்டுக்கு 2 முறை செயற்குழு, ஆண்டுக்கு 1 முறை பொதுக்குழு என்ற சட்ட விதிகளின்படி இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது இந்த தினம் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பொதுக்குழுவை பொறுத்தவரை சுமார் 2200 உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்களை சேர்த்து 2200 பொதுக்குழு உறுப்பினர்கள், அதே போன்ற சிறப்பு அழைப்பாளரான 300 பேருக்கு தனியாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 3100 பேர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு முறையாக அதற்கான அழைப்புகள் அனுப்பப்பட்டு அந்த அழைப்புகளை கொண்டு வந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டு, அவர்களுக்கு செல்போன் அனுமதி இல்லை என்பன போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டு இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. முதலில் செயற்குழு கூட்டம் தான் தொடங்கும். செயற்குழு கூட்டத்தில் நாம் முன்பு தெரிவித்தது போலவே 300 செயற்குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று செயற்குழு கூட்டத்தில் இது ஒரு பெயரளவில் நடைபெறக்கூடிய ஒரு கூட்டமாக பார்க்கப்படும். என்றால் அடுத்த பொதுக்குழுவில் 2 செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை எல்லாம் பொதுக்குழு கூட்டத்தில் வைத்து அதற்கான ஒப்புதல் என்பது பெறப்படும். அந்த அடிப்படையில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. என்றால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு 2வது முறையாக கூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம். இந்த பொதுக்குழுவில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதிமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானங்கள் என்பது இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு தீர்மானங்களாக பார்க்கப்படும். குறிப்பாக மத்திய மாநில அரசுகளை கண்டிக்கக்கூடிய வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து இந்த மழைக்கான பணிகளை முறையாக கையாளாமல் இருந்த தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலான ஒரு தீர்மானம். அதே போன்று அதிமுகவில் முழு அதிகாரம் என்பது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வழங்கப்படும் என்பன போன்ற தீர்மானம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கான இறுதி முடிவு அனைத்தும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அதே போன்று பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலான ஒரு தீர்மானம் என்பன போன்ற பல்வேறு தீர்மானங்கள் இன்றைய தினம் அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. ஏற்கனவே OPS EPS பிரிவின் போது பல்வேறு சட்ட விதிகளில் திருத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது போலவே இந்த முறை ஒரு சில சட்ட விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. எனவே இந்த பொதுக்குழு கூட்டம் நிறைவடைந்த பிறகு அதிமுகவினுடைய தீர்மானங்கள் என்ன, அந்த தீர்மானங்கள் எதை பிரதிபலிக்கிறது என்பன போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களும் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.